ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூழ் ஊற்றணும் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஈவினிங் வந்து கும்பசோறு போட்டோம். ஸோ அதுதான் இது. ஸோ தலைவாழை இலை போட்டு இந்த மாதிரி கும்பசோறு போடுவோம். அதை தான் அவங்க அந்த ப்ராசஸ் தான் போயின்ட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சாதம் வடிச்சுப்போம். அதுக்கு அடுத்தது வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் சிக்கன் 65, முட்டை, மட்டன் குழம்பு, கருவாடு மொச்சை போட்டு, அதாவது காலம்புற கூழ் ஊற்றுவோம் இல்லைங்களா, அதுக்கு கருவாட்டு குழம்பு நாங்கள் செய்வோம். ஸோ அதை வந்து அதையும் இதில் ஆட் பண்ணுவோம். முருங்கைக்கீரை காலையில் கூழ் ஊற்றுறதுக்கு நம்ம அதையும் செய்வோம். அந்த சமைச்ச அந்த கீரையும் நாங்கள் இதில் ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ இது வந்து என்ன ஊற்றுறாங்கன்னா வந்து இது மட்டன் குழம்பு பாருங்கள். நல்லி எலும்பாக போட்டு மட்டன் குழம்பு. இது வந்து மாவிளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து கும்பசோறு ரெடி பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாக மட்டன் குழம்பு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க, இருக்கிற எல்லா மட்டனையும் போட்டு. ஸோ யாருக்குமே கும்பசோறில் இது இல்லை அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அண்ட் பாயில்டு எக்கெல்லாம் வைப்போம். ஸோ இதுதான் எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கும்பசோறு போடுவீங்களா, அந்த பழக்கம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆக்சுவலாக நாங்கள் வருஷம் கூழ் ஊற்றணுன்னா இப்படி தான். எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க அம்மன் கோவிலில் போய் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவலில் இருந்தது. அண்டு அதோட பிரசாதம் தான் இங்கே மாவிளக்கு போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இது வந்து முருங்கைக்கீரை நான் சொன்னேன் இல்லைங்களா, முருங்கைக்கீரை, அப்புறம் கருவாட்டு குழம்பு இதெல்லாம் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாவிளக்கை வந்து நாங்கள் நடுவில் வச்சுடுவோம். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். கோவிலில் வந்து உடைச்ச தேங்காவை இங்கே வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைப்போம். ஸோ பூஜை அறைய அலங்காரம்லாம் பண்ணி சூப்பராக இருக்குங்களா. அங்கே கொடுத்த எல்லா பிரசாதத்தையும் இலையில வச்சு நாங்கள் அலங்காரம் பண்ணியிருக்கோம். இந்த மாவிளக்கை நடுவில் வச்சு நெய் விட்டு ஏற்றி விட்டுடுவோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து தீபார்த்தனை காட்டிடுவோம். ஸோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரியான ப்ராசஸ் உங்கள் வீட்லேயும் நடக்குமா, இந்த கும்பசோறு இந்த மாதிரிலாம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அண்டு இன்னொரு சந்தோஷமான செய்தி, நான் 100 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நாங்கள் வருஷம் கும்பசோறு ரெடி பண்ணுவோம். அதுதான் உங்களுக்குமே நான் காட்டுறேன். இந்த வருஷம் தான் நான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி எங்கள் ஸ்டைல் ஆஃப் கும்பசோறு எப்படி இருக்குது, இதில் ஏதாவது நாங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் எல்லா ரிலேஷனும் வந்தாங்க. ஸோ ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்ததுங்க, எக்ஸலண்ட்டாக இருந்தது. அந்த டே ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப என்துவாக இருந்தோம். ஏன்னா எப்பயுமே ஃபேமிலி எல்லாருக்குமே நிறைய ஒர்க் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தது. ரொம்ப அட்ராசிட்டிஸ், குட்டீஸ்லாம் பயங்கர அட்ராசிட்டிஸ். அண்ட் கொழக்கட்டைலாம் நாங்கள் பண்ணினோம். ஸோ அதையும் நாங்கள் அதில் வச்சுருந்தோம். அந்த கொழக்கட்டை வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்ததுங்க. சூப்பர் சாஃப்ட்டு, டேஸ்ட்டு வந்து ரொம்ப டெலிஷியஸாக அல்டிமேட்டாக இருந்தது. அட்டகாச டேஸ்ட்டுங்க. கொழக்கட்டை ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அதுக்கு அடுத்தது நாங்கள் அந்த பொங்கல் பண்ணினோம் இல்லைங்களா, ஸ்வீட் பொங்கல், அதையும் இதில் வச்சு படைப்போம். ஸோ விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. எவ்வளோ சூப்பராக மங்களகரமாக எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் தலைவாழை இலை போட்டு தான் இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வைக்கிறதுனால ஸோ இவ்வளோ பெரிய இலை வச்சு, ஸோ இது வந்து ஸ்வீட் பொங்கல். அல்டிமேட் டேஸ்ட்டுங்க, வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து கற்பூர தீபார்த்தனை காட்டிடுவோம்.
ஸோ சூப்பராக இருக்குங்களா. கூழ் ஊற்றிட்டு 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கொம்ப சாதம் போட்டுட்டு அதெல்லாம் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம். அந்த நாள் முழுக்க நாங்கள் வந்து ஊற்றின கூழை மட்டும்தான் குடிப்போம். ஸோ சாதம் எதுவும் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா கும்பசோறுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த ப்ராசஸ் போயின்ட்டுருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக அப்படியே ஒரு அட்டகாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்டு வீடியோ பின்னாடி எல்லாருமே வந்து ஒரே அட்ராசிட்டி, செம்மையாக இருந்தது, ஒரே சந்தோஷமாக இருந்தது. குட்டீஸ்லாம் வேறு லெவல் தீபார்த்தனை காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி தான் சண்டே வந்து போச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றியும். அண்ட் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லோரும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். ஏன்னா வீட்டில் அத்தனை பேருக்கும் நம்மளால் சமைக்க முடியாது, ஒர்க் வந்து நிறைய அதிகமாக ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிரியாணி ஆர்டர் கொடுத்துட்டோம். மட்டன் பிரியாணி எந்த அளவுக்கு சூப்பர் அண்டு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா வந்திருந்தது மட்டன் பிரியாணி. அண்ட் இது கூடவே வந்து பாயில்டு எக்கு கொடுத்துருந்தாங்க, அண்ட் கத்திரிக்காய் கட்டா கொடுத்துருந்தாங்க, and தயிர் பச்சடி. Thank you for watching. Thank you so much.